பிரியாணிக்கு சைட் டிஷ் கத்திரிக்காய் கட்டா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? நான் வந்து ஒரு இரும்பு வடை சட்டி தாங்க எடுத்துக்கிறேன். இதில் வந்து 50 கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் 1/2 கிலோ கத்திரிக்காவை இந்த மாதிரி நம்ம ஆறாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. உள்ளுக்குள்ளே புழு பூச்சிலாம் இருக்குதான்னு பார்த்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை அப்படியே எண்ணெயிலேயே ஒரு 75% நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்குனிங்கன்னா அது எல்லாமே கலண்டு வந்துடும். ஸோ நம்ம வந்து ஓரளவுக்கு வதக்கிக்கலாம். இதை வந்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நல்லா எண்ணெயிலேருந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தனியாக ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாங்க. இதே டேஸ்ட்டில் வந்து செஞ்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் இது. ரொம்ப வேலையெல்லாம் எதுவுமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அதே எண்ணெயில் கடுகு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். அதுக்கு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் போட்டுட்டு நல்லா 2 வதக்கு வதக்கிக்கலாங்க. இந்த வதக்கிற டைமில் வந்து நம்ம 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா கொஞ்சம் பொடுசாகவே கட் பண்ணி வச்சுக்கோங்க. பிரியாணிக்கு பீசஸ் கூட தேவையில்லை. இந்த கத்திரிக்காய் கட்டா இருந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நல்லா ஸ்பைஸியாக நல்லா சாப்பிட்றதுக்குமே நல்லா சுருக்குன்னு இருக்கும். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையுமே 2 வதக்கு வதக்கிட்டு மசாலா வந்து நம்ம வந்து 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூனுக்கு வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. 1/4 டீஸ்பூனுக்கு குருமிளகு தூள் போட்டுக்கலாம். குருமிளகு முழுசாக இருந்தாலும் போட்டுக்கலாம், பவுடராக இருந்தாலும் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூனுக்கு மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையுமே போட்டுட்டு தக்காளி மசாலாலாம் நல்லா சுருண்டு வர வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இரும்பு கடாயில் செஞ்சிங்கன்னா இந்த வந்து ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ணோடனே நம்ம வந்து மாற்றி வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா இது எல்லாமே வந்து கருப்பாயிரும். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்ல ஒரு கொதி வரட்டும். இப்போ வந்து இதுக்கு ஒரு சின்ன மசாலா அரைச்சிக்கலாங்க. அதாவது நிலக்கடலை நான் வந்து 2 டீஸ்பூனுக்கு எடுத்துருக்கிறேன். இது கூடவே வெள்ளை எள்ளு போட்டுக்கலாங்க, அதுவுமே 2 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பவுடரில் வந்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நிலக்கடலை தோலோடவும் சேர்க்கலாம், அப்படி தோல் இல்லாமையும் சேர்க்கலாம். அதை வந்து அவங்கவுங்களோட இஷ்டம் தான். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ வந்து இதுவுமே நல்லா கோச்சிருச்சு. இப்போ வந்து வதக்கி வச்சுக்கிற கத்திரிக்காய் எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். அப்படியே உள்ளே வந்து மசாலா பிடிக்கிற அளவுக்கு அப்படியே நம்ம வந்து பிரட்டி விட்டுக்கலாம். நல்ல பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி வந்து ஸ்டார்டிங்லேயே ஊற வச்சு வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக புளி ஊற்றிக்கலாம். பார்க்கவே ரொம்பவே நல்லா இருக்குது. பார்த்திங்கன்னா புளிக்கரைசல் ஊற்றிக்கலாம். இது கூடவே நம்ம வந்து வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கிற நிலக்கடலை வெள்ளை எள்ளு அந்த பவுட்ரு போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா கட்டி இல்லாமல் இப்போ வந்து ரொம்ப கெட்டியாயிரும். அதனால் கட்டி இல்லாமல் சீக்கிரமாக கலரி விட்டுருங்க. அவ்வளோதான். கொஞ்சமாக ஃபைனலாக வெல்லம் தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா ரொம்பவே சூப்பரான கத்திரிக்காய் கட்டை ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குது. சாப்பிட்றக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.